Come back to Maths Navigator. இன்னைக்கு தேர்ட் சாப்டர் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் பார்க்கலாம். பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் இன் டூ வேரியபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு லீனியர் ஈக்குவேஷன்னா என்னன்னு தெரியணும். லீனியர் ஈக்குவேஷன் ஞாபகம் இருக்கா? நான் ஆல்ரெடி சாப்டர் 2 ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு பக்காவா வேரியபிள் என்ன, டேர்ம்ஸ் என்ன, அண்ட் தென் ஒரு லீனியர் ஈக்குவேஷனா எப்படி, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனா என்ன எல்லாம் கிளியரா கொடுத்துருக்கேன். ஸோ யூ ஜஸ்ட் கோ அண்ட் செக் இட் த்ரூ தட். அதுக்கப்புறம் இங்க வாங்க, தென் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் இட். ஏஎக்ஸ் ஸ்கொயர் plus bx plus c. இது என்ன ஈக்குவேஷன்? இட்ஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஞாபகம் இருக்கா? இட்ஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். ஏன்னா இதுல இங்க பவர் இருக்குல்ல, இந்த வேரியபிள் எக்ஸோட பவர் இருக்குல்ல, ஸ்கொயர்னு காட்டுது. ஸோ பவர் 2 இருந்துச்சுன்னா இட்ஸ் அ குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன். தென் பவர் 1 இருந்துச்சுன்னா ஏஎக்ஸ் plus by plus c equal to 0. So இதுல பவர் 1 இருக்கு. So 1 இருந்துச்சுன்னா then we call it as linear equation. புரிச்சுதா? ஞாபகம் இருக்கா? ஓகே. ஸோ இப்போ இந்த சாப்டர்ல நம்ம பார்க்க போறது பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன். ஸோ இவனுக்கு தான் பேரு ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி தான் லீனியர் ஈக்குவேஷன் சொல்லிட்டோம். அப்போ பேர்னா என்ன அர்த்தம்? இவனை மாதிரியே இன்னொருத்தர் இருக்கான், ஏஎக்ஸ் பிளஸ் பிஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு 0. ஓகே, இவங்க ரெண்டு பேரும் எப்படி நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ண போறீங்க? ஓகே, இவனுக்கு 1 1 கொடுத்துடலாமா? a1 b1 c1 அண்ட் இவனுக்கு 2 a2 b2 அண்ட் c2. ஓகே, என்னன்னு பார்த்தோம், இட்ஸ் அ வேரியபிள். ஓகே, அண்ட் தென் a b c இவங்கெல்லாம் யாரு? கோஎஃபிஷியன்ட். காட் இட்? ஓகே, நம்ம முதல்ல ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் தியரி பார்க்கலாம், கிளியரா புரியும். இங்க பாருங்க, x plus 3y equal to 6 and 2x minus 3y equal to 12. ஓகேவா? சரி, இது ரெண்டுமே லீனியர் ஈக்குவேஷன்லாம். வை? ஏன்னா இதோட பவர்ஸ் 1 தான் இருக்கு. ஸோ தே ஆர் லீனியர் ஈக்குவேஷன் அண்ட் ரெண்டு கொடுத்துருக்காங்க ஒரே சம்பர். ஸோ தே ஆர் பேர் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ். ஓகே, நவ் இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, நீங்க இந்த x plus 3y equal to 6 இருக்கான்ல, இந்த ஈக்குவேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கலாம். இவனை எடுத்துட்டு எக்ஸை ஒரு சைடு ஹோல்ட் பண்ணுங்க அண்ட் பேலன்ஸ் இருக்கிறத உங்களோட RHS பக்கம் நகர்த்தி விடுங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன? 6 minus 3y. இப்போ இதுக்கு நம்ம ஒரு கிராஃப் போட போறோம். இது ஆக்சுவலி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் நேரத்துக்கு. தட்ஸ் ஃபைன், ஒன் மோர் டைம் ஐ வில் டீச் யூ. ஸோ பாருங்க, x equal to 6 minus 3y and y. ஓகே, இப்போ நான் yக்கு என்ன வேல்யூ கொடுக்குறேனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு எக்ஸோட வேல்யூ சேஞ்ச் ஆகும். அதானே அதோட அர்த்தம்? புரியுதா? x equal to 6 minus 3y கொடுத்துருக்கு. இந்த ஈக்குவேஷன் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது வந்து ஈக்குவேஷன் 1டா, அண்ட் திஸ் இஸ் யுவர் ஈக்குவேஷன் 2. ஸோ நாம டீல் பண்றது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்றோம். ஸோ எக்ஸோட வேல்யூ என்ன நமக்கு கிடைச்சிருக்கு? 6 minus 3y. நான் yக்கு 0ன்னு போட்டேன்னா அப்ப எக்ஸோட வேல்யூ என்னவா சேஞ்ச் ஆகும்? x equal to 6 minus 3 into 0. So that will gives you 6 minus 3, 0, 6. Okay, so இதுக்கு 6 கிடைக்கும். And then y ஓட வேல்யூ அகைன் நான் இந்த இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? 6 minus 3 into 1, that will gives you 6 minus 3, 3. அப்ப நான் 2 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்ப என்ன ஆகும்? 3 2s are 6, so 6 minus 6, 0. ஓகே, இது ஈக்குவேஷன் 1. இப்ப செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்க. ஈக்குவேஷன் 2 என்ன கொடுத்திருக்காங்க? 2x minus 3y equal to 12 இல்லையா? அதை எடுத்துக்கலாம். 2x minus 3y equal to 12. ஸோ இதுல நம்ம என்ன பண்ணலாம்? நீங்க இதுல y தான் ரிட்டைன் பண்ணணும் இல்ல x தான் ரிட்டைன் பண்ணணும் கிடையாது. நீங்க எதை வேணா ஹோல்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்கிற வேல்யூஸ் எல்லாம் RHS பக்கம் நகர்த்தி விட்டுறலாம். ஓகே, ஸோ 2x plus 3y மாறுமா? And x is equal to 12 plus 3y
by 2. சரியா? ஓகே. இப்போ இதுக்கு நம்ம ஒரு டேப்லெட் காலம் ரெடி பண்ணிக்கலாம். ஓகே. எக்ஸோட வேல்யூ என்னம்மா? 12 plus 3y by 2 and y ஏதாவது நம்ம வேல்யூ போட்டுக்கலாம். ஏன்னா சப்போஸ் 0 போடுறேன், yக்கு 0 போடுறேன் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னவா மாறும்? எக்ஸோட வேல்யூ என்னன்னு படிச்சோம்? 12 plus 3y by 2 இல்லையா? ஸோ நான் yக்கு 0ன்னு போடும்போது அந்த வேல்யூ என்னவா மாறும்? 12 plus 3 into 0, 0 by 2. So this will become 0. So 12 by 2, 6 கிடைக்கும். 6 போட்டுக்கலாமா? நெக்ஸ்ட் நான் இப்போ அதே இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? 12 plus 3 ones are 3 by 2. So 12 plus 3, 50 divided by 2, you will get 7.5. இப்போ நான் 2 சப்ஸ்டியூட் பண்றேன். அப்போ என்ன ஆகும்? 12 plus 3 into 2 by 2. So 3 2s are 6. 6 plus 12, 18. 18 by 2, 9. ஸோ இப்படிதான் வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, இதை வச்சுட்டு இப்போ நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். இத நம்ம கிராஃப்ல காட்ட போறோம். ஓகே, எஸ் லிசன். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஈக்குவேஷன் போட்டோமா? எக்ஸ் பிளஸ் 3y ஈக்குவல் டு 6. ஸோ அதை சார்ட் அவுட் பண்ணும்போது நம்ம எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்ஸ்க்கு வி காட் சம் வேல்யூ 6,0. இங்க கவனிங்க, இது 6, இது 0, and then இது 3 1 0 2. ஸோ இதை நம்ம கிராஃப்ல போடலாம், கிராஃப்ல காட்டலாம். பார்க்கலாம், பாருங்க. ஸோ எக்ஸோட வேல்யூ 6 அண்ட் ஒய்யோட வேல்யூ 0. அப்ப எங்க வரும்? இந்த பாயிண்ட் தானே. எக்ஸ் 6 அண்ட் ஒய் 0 போது இந்த பாயிண்ட் 6,0. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். பாரு, 6,0, தென் 3,1. ஓகே, 3,1 3,1 போது எக்ஸ்ல 3 and yல 1. So this is 3,1. And third value 0,2. X 0 and y 2. X ஓட value 0 and y ஓட value 2. So இங்க வரும். ஓகே, x 0 y 2. So இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நம்ம என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வேல்யூஸை கரெக்டா எழுதிட்டு இந்த ஈக்குவேஷனை கவனிங்க பசங்களா. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் கொடுக்குறாங்கல்ல, இதை சார்ட் அவுட் பண்ணுங்க. சார்ட் அவுட் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களால ஒரு டேப்லெட் காலம் ரெடி பண்ண முடியும். இந்த டேபிள நீங்க கிராஃப்ல ரெப்ரசென்ட் பண்ண போறீங்க. ஸோ ரெப்ரசென்ட் பண்ண உடனே நமக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல கிடைக்கும். அண்ட் இந்த லைன், இந்த பாயிண்ட் எல்லாம் நீங்க ஜாயின் பண்ணுங்க. இப்ப நான் பண்றது ஒரு ரஃபா பண்றேன். ஸோ அது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஓகே, ஏன்னா இங்க ஒய்ல பாருங்களா கொஞ்சம் கேப் ஜாஸ்தி இருக்கு, எக்ஸ்ல ஓரளவுக்கு. ஸோ நீங்க கிராஃப் ஷீட் எடுத்து பண்ணும்போது பக்காவா இருக்கும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நான் சார்ட் அவுட் பண்ணதுனால எனக்கு இந்த லைன் கிடைச்சிருக்கு. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ இந்த லைன் மேல இந்த ஈக்குவேஷனை எழுதுங்க. என்ன இருக்கு? எக்ஸ் பிளஸ் 3y ஈக்குவல் டு 6 இருக்கா? ஸோ திஸ் இஸ் இந்த ஈக்குவேஷன் என்ன? எக்ஸ் பிளஸ் 3y ஈக்குவல் டு 6. இதுதான் இந்த ஈக்குவேஷன். சரியா? ஓகே, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 12. இவன் தான் நம்மளோட செகண்ட் ஈக்குவேஷன். இதை சார்ட் அவுட் பண்ணா நமக்கு என்னென்ன வேல்யூஸ் கிடைச்சது? இங்க 6 0 கிடைச்சதா? இதெல்லாம் போடலாமா? இப்ப நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷனுக்கு ஒரு இது போடுறோம். ஸோ எக்ஸ்ல 6 அண்ட் ஒய் 0. ஸோ அப்ப எங்க வரும் கரெக்டா? ஸோ இந்த பாயிண்ட் தான். இது ஆல்ரெடி இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல வர பாயிண்ட் தான், பட் இதுக்கும் இதே பாயிண்ட் வருது. ஓகே, ஜஸ்ட் கீப் இட். நெக்ஸ்ட் பாரு, எக்ஸ்ல 7.5 அண்ட் ஒய்ல 1. ஸோ எக்ஸ்ல 7.5 அண்ட் ஒய் 1. அப்ப இந்த இடம் எடுத்துக்கலாமா? ஓகே, இந்த பாயிண்ட் 7.5, 1. அண்ட் செகண்ட் என்ன? 9,2. ஸோ எக்ஸ்ல 9, ஒய்ல 2. ஸோ இட் வில் கம்ஸ் ஹியர். ஓகே, ஒய்ல 2. சரியா? ஸோ இந்த பாயிண்ட் 9,2. ஓகே, ஸோ இவங்க இந்த 3 பாயிண்டையும் ஜாயின் பண்ணுங்க. இந்த 3 பாயிண்டையும் ஜாயின் பண்ணீங்கன்னா
இவன் தான் செகண்ட் ஈக்குவேஷன். இவன் யாரு? செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன் என்ன? 2x minus 3y equal to 12. 2x minus 3y equal to 12. கரெக்டா? 2x minus 3y equal to 12. ஓகே, இப்போ பாருங்க பசங்களா, ரெண்டு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் இந்த மாதிரி தான் நம்ம சார்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ சார்ட் அவுட் பண்ணி கிராஃபிக்கலா நம்ம ரெப்ரசென்ட் பண்ணியாச்சு. இப்போ இது கிராஃப்ல நம்ம ரெப்ரசென்ட் பண்ணிருக்கோம். ஸோ இத போட்ட பிறகு இந்த ரெண்டும் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. எந்த பர்டிகுலர் பாயிண்ட்? இந்த 6,0ன்ற பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அவங்க எப்படி டச் பண்றாங்கன்றத கிராஃபிக்கலா பார்த்துட்டோம். அவ்வளவுதான், தியரி பாட்டு போயிடலாம். இதை பேஸ் பண்ணி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆறாங்கன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? பாருங்க, சோ ஃபர்ஸ்ட் கேஸ்ல தே இன்டர்செக்ட் அட் திஸ் பாயிண்ட். இது ஒரு ஈக்குவேஷன் அண்ட் இவன் ஒரு ஈக்குவேஷன். இவன் ஈக்குவேஷன் நம்பர் 1, இவன் ஈக்குவேஷன் நம்பர் 2. சரியா? இது கிராஃப்ல வரும். இதை நான் உங்களுக்கு ஜஸ்ட் புரியறதுக்காக இப்படி எழுதியிருக்கேன். சரியா? கிராஃப்ல இந்த மாதிரி வரும்டா, பட் இதுல நான் இப்படி மென்ஷன் பண்ணிருக்கேன். சரியா? ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல இஃப் தே இன்டர்செக்ட் மீன்ஸ் தென் இட் ஹஸ் யூனிக் சொல்யூஷன். இல்லையா? இதுக்கு ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் தானே இருந்துச்சு. ஒரே ஒரு பாயிண்ட் தான் அதோட சொல்யூஷன். இந்த 6,0 தான் இந்த சம்ல சொல்யூஷன் அண்ட் இட் ஹஸ் யூனிக் சொல்யூஷன். அண்ட் அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும்? கன்சிஸ்டன்டா இருக்கும். எப்படி இருக்கும்? கன்சிஸ்டன்டா இருக்கும். ஓகே, சோ இதுல உங்களுக்கு என்ன தெரியணும்? ரெண்டு ஈக்குவேஷன், டூ pairs of linear equations when they intersect each other it has unique solution and they are consistent. ஓகேவா? அண்ட் செகண்ட் பாயிண்ட், இங்க ஒரு பிளாங்கா காலம் இருக்கல, வெயிட் பண்ணுங்க சொல்றேன். செகண்ட் பாருங்க, செகண்ட் சிச்சுவேஷன்ல எப்படி இருக்கும்னா, அந்த ரெண்டு பேர் ஆஃப் ஈக்குவேஷனும் ஒருத்தன் டச் பண்ணாமலே போயிட்டு இருப்பான், பேரலா போயிட்டு இருப்பான். சோ இவனுக்கு தனித்தனியா பாயிண்ட்ங்க இருக்கும், இவனுக்கு தனித்தனியா பாயிண்ட்ஸ் இருக்கும். சரியா? இவங்க யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் பண்ணவே மாட்டாங்க. அப்படின்னா அவங்களுக்கு சொல்யூஷன் இருக்குமா? அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் சொல்யூஷன் இருக்கவே இருக்காது இல்லையா? நீங்க கிராஃப்ல பாருங்க, நான் சப்போஸ் இந்த ஈக்குவேஷன் இருக்கான்ல, இவனுக்கு பேரா நான் இங்க ஒன்று போடுறேன். சோ இவங்க ரெண்டு பேரும் ஜாயிண்டே ஆக மாட்டாங்க. அந்த ஜாயிண்ட் ஆகிற இந்த பாயிண்ட் தான் நம்ம சொல்யூஷன் சொல்றோம். ஓகே, இந்த 6,0 இருக்குல்ல, இந்த பாயிண்ட தான் நம்ம சொல்யூஷன் சொல்றோம். சோ இங்க நமக்கு அவங்க தொடவே ஒருத்தருக்கு ஒருத்தர் டச்சிங்கே இல்ல. அப்புறம் சோ there is no solution at all. Got it? சோ அதுல சொல்யூஷன் கிடையாது அண்ட் அவங்க inconsistent. அந்த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் inconsistent. இதுல யூனிக் சொல்யூஷன் எப்போ? when they intersect each other. intersect each other. சரியா? தேர்ட் சிச்சுவேஷன் ஒன்று இருக்கு. இதுல என்ன ஆகும்? இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கோ, ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி இருக்கோ அதேதான் செகண்ட் ஈக்குவேஷன். பாருங்க, இந்த ஈக்குவேஷன் இருக்குல்ல, சோ இவனே தான், இதே பாயிண்ட் தான் செகண்ட் ஈக்குவேஷனும். சோ இங்க லைக் இப்ப நான் வந்து இதுல எழுதுறேன், ஜஸ்ட் எரேஸ் பண்ணிடுங்க. 2x plus 3y equal to 6 அப்படின்னு வைங்களேன். 6y equal to 12. சோ எப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. சோ இதுல என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட் நீங்க சார்ட் அவுட் பண்ணும்போது இந்த ஈக்குவேஷன், இவன் வந்து ஈக்குவேஷன் 1, இவன் ஈக்குவேஷன் 2. சோ இவங்க ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி ஜாயிண்டா இருப்பாங்க. அப்படியே பாயிண்ட்ஸ் எல்லாம் சேம் டு சேம், எக்ஸாக்ட்லி சேம் வேல்யூஸா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா தென் என்ன நடக்கும்? So the lines are coincident. The values equation 1லயும் and equation 2லயும் values எப்படி இருக்கும்? சேம் டு சேம் அப்படியே இருக்கும். அப்ப lines are coincident. ஒன்னோட ஒன்னு அப்படியே மிங்கிள் ஆகி ஜாயிண்டா இருக்கும். So it has many solution. இதுல எத்தனை சொல்யூஷன் கிடைக்கும்? many solutions, infinite number of solutions. Got it? And இது வந்து கன்சிஸ்டன்ட் தான், ஆனா இவனை நம்ம டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட் சொல்றோம். ஓகே, என்ன கன்சிஸ்டன்ட்? டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட். ஓகேவா? டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க பசங்களா, டூ பேர்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நம்ம
கனெக்ட் பண்ணி செக் பண்றோம். அது இன்டர்செக்ட் ஆச்சுன்னா இட் வில் கிவ்ஸ் யூ ஒன்லி ஒன் சொல்யூஷன், யூனிக் சொல்யூஷன். அண்ட் அவங்க சேரவே இல்லை, தனித்தனியா போறாங்கன்னா தென் யூ won't get any solution, no solution. அண்ட் தென் ஒன்னோட ஒன்னு கம்ப்ளீட்டா கோயின்சைடா இருந்துச்சுன்னா தென் யூ வில் கெட் மெனி சொல்யூஷன். தீஸ் ஆர் ஆல் த வேல்யூஸ். நெக்ஸ்ட், இதுல இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது கிராஃபிக்ல நீங்க பார்க்கும்போது, இப்படி இந்த மாதிரி பிக்சர்ல கிராஃப்ல பார்க்கும்போது இதை பேஸ் பண்ணி நீங்க சொல்றீங்க. ஓகே, இப்போ நான் கோஎஃபிஷியன்ட் அந்த ஈக்குவேஷன் இருக்குல்லம்மா, ஈக்குவேஷனை பார்த்த உடனே அதோட கோஎஃபிஷியன்ட்டை கம்பேர் பண்ணியும் நம்ம சொல்லலாம். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. ஐ வில் ரைட் ஒன் மோர் டைம். லிசன், இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பாருங்க. இதுல நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ண போறோம். சோ நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் a1x plus b1y is equal to c1, and then this is a2x plus b2y is equal to c2 இல்லையா? இதான் நம்ம ஆல்ரெடி நோட் பண்ணிருக்கோம். இப்ப இதுல என்ன பண்ண போறோம்னா a1 by a2 is not equal to b1 by b2. இது கண்டிஷன். காட் இட்? அதாவது இப்ப இந்த ரெண்டு ஈக்குவேஷன்ல பார்க்கும்போது இவன்ல யார் a1? 1. 1 by 2 is not equal to 3 by minus 3. இங்க b1 b2ன்றது இந்த 3யும் இந்த minus 3 இல்லையா? சோ இது ரெண்டு ஈக்குவலா கிடையாது. ஏன்னா இந்த 3 அந்த 3 கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1 by minus 1. That is minus 1. இதோட வேல்யூ என்ன? minus 1. So this is not equal. So இந்த மாதிரி a1 a by a2 is not equal to b1 by b2 இருந்துச்சுன்னா then it will compulsorily and the particular pair of linear equations will gives you a unique solution. Got it? மறக்காதீங்க பசங்களா. So இது வந்து முதல்ல நீங்க பார்த்தது கிராஃபிக்கலா பார்த்தோம். இப்ப நம்ம பாக்குறது அந்த கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் பார்த்துட்டு நம்ம சொல்றது. சோ இதான் பேசிக். பாத்துடலாமா? ஓகே, சோ இங்க நம்ம என்ன பார்த்தோம்? யூனிக் சொல்யூஷன் அண்ட் இன்டர்செக்ட் அப்படின்னு பார்த்தோமா? அப்படின்னா அவன் எப்படி இருப்பான்? அவனோட கோஎஃபிஷியன்ட் எப்படி இருக்கும்? a1 by a2 is not equal to b1 by b2. அப்ப அதே மாதிரி அவன் பேரலா இருந்தா அவனோட கண்டிஷன் எப்படி இருக்கும் பார்க்கலாம். சோ அப்ப என்ன ஆகும்? you won't get any solution இல்ல, no solutions. அப்ப என்ன ஆகும்னா a1 by a2 is equal to b1 by b2 is not equal to c1 by c2. புரியுதாடா? So if it is parallel means a1 by a2 is equal to b1 by b2 and it's not equal to c1 by c2. இதுதான் parallel இருந்துச்சு. That means you won't get any solution. இது எல்லாமே என்னது? கோஎஃபிஷியன்ட்ஸை கம்பேர் பண்ணி நம்ம பேசுறோம். And last one, இது என்னது? கம்ப்ளீட்டா they are coincident. அப்போ நான் என்ன சொன்னா? it will gives you same value. So b1 by b2 is equal to c1 by c2. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதா? இவ்வளவுதான் மேட்டர். சோ இதை நீங்க இப்ப பொறுமையா படிச்சு பாருங்க, கிளியரா புரியும். சரியா? அண்ட் ஒன் மோர் திங் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. ஆக்சுவலி இதுதான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிருக்கணும். எடுத்த உடனே இதை ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னு வைங்களேன், உங்களுக்கு ஒண்ணுமே புரிஞ்சிருக்காது. சோ அதுதான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் கிராஃபிக்கல் பாருங்க. சோ பேர் ஆஃப் linear equation, pair of linear equation, இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம்? எப்படி ரெப்ரசன்ட் பண்ண போறோம்? கிராஃபிக்கலா ரெப்ரசன்ட் பண்ணலாம். graphical representation or algebraic representation. Okay, algebraic representation. So graphically எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கிராஃப்ல போடுறது. அப்போ அது இன்டர்செக்ட் ஆகுதா, இல்ல பேரலா போதா, இல்ல கோஇன்சிடென்ட்டா போதா? சோ அதுதான், அதை பேஸ் பண்ணி அதை நம்ம எப்படி கிளாரிஃபை பண்ணலாம்? they are consistent சொல்லலாம். கன்சிஸ்டன்ட்னா அப்ப எப்படி இருக்கும்? இந்த லைன்ஸ் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு இன்டர்செக்ட் ஆயிருக்கும். இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல they will intersect. அண்ட் செகண்ட் எப்படி இருக்கும்? டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட். So dependent consistent அவன் யாரு? Yeah, it has many solution. Many solutionனா ஒருத்தர் மேல ஒருத்தர் டச் பண்ணியே போயிட்டு இருப்பாங்களே அவங்க. ஓகே, ஒருத்தர் மேல ஒருத்தர்
ரெண்டுமே ஒண்ணு மேல ஒண்ணு டச் பண்ணி போயிட்டே இருக்கும். சோ இவன் தான் டிபெண்டன்ட் கன்சிஸ்டன்ட். அண்ட் தேர்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் யாரு? இன்கன்சிஸ்டன்ட். இன்கன்சிஸ்டன்ட் யாரு? நீ அப்படியே நினைக்கும், நான் இப்படியே நினைக்கும், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் வேணும், இப்படி பேரலா போறான். ஓகே, இவன் இன்கன்சிஸ்டன்ட். சோ இதுல உங்களுக்கு சொல்யூஷன் இருக்காது. ஃபர்ஸ்ட் ஒன்ல யூ வில் ஹாவ் ஒன்லி ஒன் சொல்யூஷன், இதுல இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ், அண்ட் இதுல யூ won't have any solutions, zero solutions. Okay, and algebraic representation என்ன? Algebraic representationல you have three methods. One is substitution method, substitute, and second one is elimination, and third one is cross multiplication. Cross multiplication இவ்வளவுதான்டா. சோ இதுதான் பேசிக். இதுல எப்படி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட், எலிமினேஷன் மெத்தட் இதெல்லாம் நம்ம சம்ஸ் போடும்போது ஈஸியா புரிஞ்சிடும். ஜஸ்ட் இந்த அளவுக்கு இப்போதைக்கு தெரிஞ்சா போதும். Got it? Thank you students. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க.